ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சோல்ஃபுல் நாலேஜ். இன்னைக்கு நான் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சோலார் ஸ்டார்ம் மே 10th நம்ம ஏர்த்தை ஹிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சூரியன்லேருந்து ஒரு விதமான ஸ்டார்ம் ஏர்த்தை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இதனால ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் சம் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. இது நம்ம ஃபிசிக்கலாகவும் பார்க்க முடியும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்சஸ் நடக்கிறனால இந்த அரோரான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நார்தர்ன் லைட்ஸ் நிறைய பிளேசஸ் உலகத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நார்தர்ன் லைட்ஸ்ன்றது க்ரீன் கலரில் நம்மளுக்கு தெரியும். நார்வேயில் போனால் அந்த மாதிரி க்ரீன் கலர் லைட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்காகவே நார்வே போய் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் இந்த சோலார் ஸ்டார்ம் ஹிட் பண்ணுறனால நார்வேயில் மட்டும் இல்லாமல் யூகேயில், யூஎஸில், நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் லடாக்ல கூட இப்போ நார்தர்ன் லைட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு டிரான்சிஷன் நம்ம உலகத்துக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்காங்க. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய பேர் முக்கியமான எவெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு சயின்டிஃபிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ரெண்டு விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஒன் இஸ் குட் நியூஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட் நியூஸ். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் குட் நியூஸ் சொல்லிடுறேன். இப்போ ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, ஸோ சூரியன்லேருந்து அந்த கதிர்கள், இந்த சோலார் ஸ்டார்ம் ஏர்த்தை ரீச் ஆகுது அப்படின்னா ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருது. என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னா, ஏர்த்தோட ஃப்ரீக்வன்சி அப்கிரேட் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக நார்தர்ன் லைட்ஸ் ப்ளூயிஷ் கலர், க்ரீனிஷ் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நார்வேயில் அந்த ப்ளூ அண்ட் க்ரீனிஷ் லைட்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு சோலார் ஸ்டார்ம் வந்துட்டு அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 days பார்க்குறீங்கன்னா, இது நிறைய பேர் இந்த வயலட்டிஷ் ஷேடில், அதாவது இண்டிகோ அண்ட் வயலட்டிஷ் ஷேடில் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்காங்க. அது ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா ஏர்த் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இதை நான் எதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கராஸ் இருக்கு இல்லையா, குண்டலினி சக்கராஸ் 7 colors இருக்குது. ஓகேவா? ஸோ க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் உங்களுக்கு அனஹதா விஷுதியில் வந்துடும். ஹார்ட் சக்ரா அண்ட் த்ரோட் சக்ராவில் வந்துடும். ஸோ அப்படின்னா உலகமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விஷுதிலையும் ஹார்ட் சக்ராவிலையும் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வைப்ரேஷன் அது வரைக்கும் தான் இருந்திருக்கு. இப்போ தான் நம்மளுக்கு ஆஜ்னா அண்ட் சஹஸ்ராக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விஷுதிக்கு அப்புறம் ஆஜ்னா அண்ட் சஹஸ்ரா. ஸோ ஆஜ்னாவோட கலர் பார்த்தீங்கன்னா இண்டிகோ கலர், சஹஸ்ராவோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயலட்டிஷ் ஷேடு. ஸோ அதுதான் இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்ட் உங்களால் பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஏர்த்தோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆட் ஆகிருக்கு ஏர்த்துக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த சன்லேருந்து வர லைட்டு தான் பார்த்தீங்கன்னா 7 ஸ்பெக்ட்ரமாக டிவைட் ஆகுது. ஸோ சன்லேருந்து வர விஷயம் லைட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சியை கொடுக்குது. ஸோ அது ஒரு ஃப்ரீக்வன்சிலேருந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம அப்கிரேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்னா நம்ம உலகமே 4th டைமென்ஷன் அண்ட் 5th டைமென்ஷனில் இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அனஹதா அண்ட் விஷுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 3rd டைமென்ஷன் வரைக்கும் தான். ஸோ க்ரீன் கலர், ப்ளூ கலர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3rd டைமென்ஷன் வரைக்கும் தான் வேர்ல்ட் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 4th டைமென்ஷன் அண்ட் 5th டைமென்ஷன் அப்படின்னா 4th டைமென்ஷன்ன்றது 3rd ஐ. ஓகேவா? 3rd ஐ அண்ட் சஹஸ்ரா. ஸோ உலகமே 3rd ஐலையும் சஹஸ்ராலையும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதை தான் நம்ம ஃபிசிக்கலாக இப்போ பார்க்க முடியுது. நம்ம ஆல்ரெடி 2020 எல்லாரும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, 4th டைமென்ஷன் அண்ட் 5th டைமென்ஷன். ஸோ 4th டைமென்ஷன்ன்றது உங்களுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸை கடக்கிறது தான் 4th டைமென்ஷன். 5th டைமென்ஷன்ன்றது உங்களுக்கு ஒன்னஸ். நிறைய பேர் இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வரவங்க. ஸோ ஹையர் அண்ட் போக போக உங்களுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் ஒரு விஷயத்தை கடந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் ஒன்னஸ் சரண்டரன்ஸும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அப்படின்னா நம்மளோட அவேர்னஸ் நிறையவே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
இப்போ ஹார்ட் சக்ரா, விஷுதி எல்லாமே உங்களுக்கு இமோஷன்ஸ் அண்ட் மைண்ட் லாஜிக் வச்சு தான் நம்ம உலகமே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ தேர்ட் ஐ, ஃபோர்த் டைமென்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜிஸ் வச்சு ரன் ஆகும். ஸோ எனர்ஜிஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சோல் லெவலில் புரிஞ்சிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா எனர்ஜிஸ். ஸோ வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, சவுண்ட் எனர்ஜி இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சாதான் நமக்கு ஃபோர்த் டைமென்ஷன்னா என்னன்னு புரிய வரும். அதுக்கப்புறம் சரண்டரன்ஸ், இந்த ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு ஒன்னஸ்க்கு நம்ம வருவோம். ஸோ ஒன்னஸ்னால் என்னென்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கனெக்ட் ஆகுவோம். ஸோ கனெக்ட் ஆகிட்ட அப்புறம் இந்த யூனிவர்ஸில் நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம், ஸோ நம்ம யார் இந்த யூனிவர்ஸ்க்கு, இதை பற்றி புரிஞ்சிக்கிறது தான் இந்த ஒன்னஸ். ப்ளஸ் இந்த யூனிவர்ஸுமே எப்படி ஒர்க் ஆகுது, குவாண்டம் லெவலில் இறங்கி நிறைய இன்ஃபர்மேஷன் சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கிறது தான் ஒன்னஸ். ஸோ ஃபிஃப்த் டைமென்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். தேர்ட் டைமென்ஷனில் அதாவது ஹார்ட், அனாஹதா அண்ட் விஷுதியில் உங்களுக்கு லாஜிக்கல் மைண்ட் தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், இமோஷன் அண்ட் லாஜிக்கல். இப்போ உங்களுக்கு ஆஜ்னா அண்ட் சஹஸ்ரால உங்களுக்கு சயின்டிஃபிக் மைண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் த லாஸ்ட் சயின்ஸ். அந்த சயின்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ வீடியோஸ் சக்கராஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன், ஃப்ரீக்வன்சி பற்றி எல்லாமே நான் சயின்டிஃபிக்காக தான் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன் யங் தியரி, நார்சிசம், நான் எது சொன்னாலும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கூட தான் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படின்னா தேர்ட் ஐயில் சஹஸ்ரால இருந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்களுமே அப்கிரேட் பண்ணிக்கணும், இந்த லெவலுக்கு சயின்டிஃபிக்காக நீங்களும் வரணும். ஸோ இப்போ பஞ்சபூதத்தில் எர்த் இருக்குது, வாட்டர் இருக்குது, ஃபயர் இருக்குது, ஏர் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏர் அண்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஹார்ட் சக்ரா அண்ட் விஷுதி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் ஐன்றது பார்த்தீங்கன்னா இந்த 5 பஞ்சபூதத்தையும் கம்பைன் பண்ணி வர்றது தான் தேர்ட் ஐ. ஓகேவா? அதாவது உங்களுக்கு ஆஜ்னா சக்கரம். ஸோ இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அண்ட் வேவ் லென்த்தில் ஒர்க் ஆகுது. ஸோ ஆஜ்னா அண்ட் சாஸ்டா 6th and 7th சக்ரா உங்களுக்கு வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, வேவ்ஸ் அண்ட் சவுண்ட் எனர்ஜியில் ஒர்க் ஆகுது. ஸோ அப்படின்னா அடுத்த கட்டமான உலகம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம எப்படி ஏர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கும், அதே மாதிரி இந்த வைப்ரேஷன்ஸ், இந்த ஃப்ரீக்வன்சிஸ், இந்த சவுண்ட் வேவ்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா மாறிடும். அடுத்த கட்டமான உலகம் இந்த எர்த் ஃப்ரீக்வன்சி அப்கிரேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ எப்படி இந்த உலகமே வந்து காற்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சோ, காற்று இருந்தால் தான் உயிர் வாழ முடியும்னு ஒரு விஷயம் இருந்துச்சோ, அதே மாதிரி நம்ம அடுத்த கட்டமான உலகத்தில் இந்த ஃப்ரீக்வன்சிஸ், வைப்ரேஷன்ஸ், சவுண்ட் எனர்ஜிஸ், இந்த லைட் எனர்ஜிஸ் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம மாறப்போகுது. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். உலகம்ன்றது ஒரு ஃப்ரீக்வன்சிலேருந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு அப்கிரேட் ஆகிருக்கு, அதுக்கு நம்ம தயாராகணும். ஸோ 4th டைமென்ஷன் அண்ட் 5th டைமென்ஷனுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ இது உங்களுக்கு சயின்டிஃபிக்காக நான் சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தவங்க எல்லாருக்குமே குவாண்டம் லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங், குவாண்டம் ஃபிசிக்ஸ் லெவலில் நிறைய நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஆட்டம் தான். ஸோ நமக்குள்ளே இருக்க ஒரு செல்லுமே ஆட்டமால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்மளே ஒரு சின்ன சின்ன எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் மாதிரி தான் இந்த உலகத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். இந்த உலகமே ஒரு ஆட்டம் மாதிரி தான். ஸோ யூனிவர்சல் லெவலில் பார்க்கும்போது உலகமே ஒரு டஸ்ட் மாதிரி தான், உலகமும் ஒரு எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த ஆட்டம் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு நியூக்ளியஸ், அப்புறம் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. இதே நம்ம சோலார் சிஸ்டம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம சன் தான் வந்து ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் மாதிரி. ஸோ மிடில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த சன்னை சுற்றுறது தான் எலக்ட்ரான்ஸ் மாதிரி நிறைய பிளானட்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு. இப்போ நல்லா நோட் பண்ணுங்க, குவாண்டம் ஜம்ப்னு ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா அதை போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். குவாண்டம் ஜம்ப்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு எலக்ட்ரான் மேலே ஒரு பீம் ஆஃப் லைட் அடித்தோன்னா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அப்படியே ஜம்ப் பண்ணுது, அதாவது மறைஞ்சி தோன்றுது.
ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 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 ஆட்டம் இருக்கு, நடுவில் நியூக்ளியஸ், அந்த நியூட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் இருக்குன்னா அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான்ஸ் நிறைய எலக்ட்ரான்ஸ் ஒரு பாத்துலுமே நிறைய எலக்ட்ரான்ஸ் சுத்திட்டு இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான் மேல அந்த பீம் ஆஃப் லைட் அடிக்கிறப்போ அது ஒரு பாத்துலேருந்து இன்னொரு பாத்துக்கு அப்படியே வந்து மேஜிக் மாதிரி மறைஞ்சு தோன்றுறது அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா ஒரு பீம் ஆஃப் லைட் ஒரு எலக்ட்ரான் மேலே அடிக்கிறப்ப அந்த பீம் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு அதோட ஃப்ரீக்வன்சி இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு பாத்துமே ஒரு ஃப்ரீக்வன்சியை தான் ஹோல்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேலன்ஸில் இருக்க பாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதுக்கு பீம் ஆஃப் லைட் அடிக்கும் போது அது ஃபர்ஸ்ட் வேலன்ஸ்லேருந்து தேர்ட் வேலன்ஸ்க்கு போகலாம், இல்லை ஃபோர்த் பாத்துக்கு போகலாம். இங்கே மறைஞ்சு அங்கே தோன்றும். இதுதான் குவாண்டம் லெவலில் நடக்குது. அதாவது ஒரு லைட் எனர்ஜியை உள்ளே எடுக்கிறப்போ அது ஒரு இடத்துல மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்றுது. அதாவது ஒரு ஃப்ரீக்வன்சிலேருந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு அதுவே அப்கிரேட் பண்ணிக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கும் நடக்குது. நம்ம சோலார் சிஸ்டமில் ஆட்டம் மாதிரி நடுவில் சன் இருக்குது. அதுலேருந்து சன்லேருந்து நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் லைட் எனர்ஜி ஏர்த்துக்கு பீம் ஆகுது. பீம் ஆகும் போது ஏர்த் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சிலேருந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. இது குவாண்டம் ஜம்ப் மாதிரி இந்த வேலன்ஸ்லேருந்து இன்னொரு வேலன்ஸ்க்கு ஜம்ப் ஆகுமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது போக போக தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் கண்டிப்பாக பழைய ஏர்த் மாதிரி இருக்காது. நம்மளுக்கு ஆல்ரெடி 2020 மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால பழைய ஓல்ட் ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு ஏர்த் சப்போர்ட் பண்ணாது, புது ஃப்ரீக்வன்சிக்கு அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய எனர்ஜி சன்லேருந்து சோலார் சிஸ்டம் வர புதுசாக நம்ம ஏர்த் ஃப்ரீக்வன்சி அப்கிரேட் ஆக நம்மளுக்கும் ஏர்த்துக்குள்ளே இருக்க நம்மளுக்கும் அது சேஞ்சஸ் நம்மளுக்கு தெரிய வரும். ஃப்யூச்சரில் சப்போஸ் குவாண்டம் ஜம்பே நடக்குது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மறைஞ்சு தோன்றிருக்கு ஏர்த்து. அப்படி நடக்கும் போது அந்த உலகத்தில் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா குவாண்டம் லெவலில் என்ன நடக்குதோ அது எல்லாமே நம்மளுக்கும் நடக்க ஆரம்பிக்கும். எல்லாமே மேஜிக் மாதிரி தான் இருக்கும். ஸோ குவாண்டம் லெவலில் என்ன லாஜிக்கெலாம் நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் இருக்குது, குவாண்டம் ஜம்ப் இருக்குது, குவாண்டம் ஃபிசிக்ஸே எல்லாமே மேஜிக்கில் ஒர்க் ஆகும். எல்லாமே வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சிஸ், லைட் எனர்ஜிஸ், வேவ் லென்த், சவுண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இதில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட ஃப்யூச்சர் உலகத்தில் நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ என்னெல்லாம் இருக்க போது பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஜம்ப் இருக்கலாம், ஸோ நம்மளே குவாண்டம் லீப் பண்ணலாம், டைம் ட்ராவல் இருக்கலாம், டெலிபோர்டேஷன் இருக்கலாம், டெலிபதி இருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் மேஜிக்காக நடக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. நான் போக 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 உங்களுக்கு நான் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாமே புது உலகத்துக்கான ஒரு விஷயத்தில் நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மட்டும்தான் உங்களுக்கு இது அலோவ் பண்ணும். ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது லாஸ்ட் சயின்ஸ். அந்த சயின்ஸை தான் உங்களுக்கு திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒன்னஸ்க்கு வரணும்னா சரண்டரன்ஸ்க்கு வரணும். தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபோர்த் டைமென்ஷன் புரிய வரும். டைம் அண்ட் ஸ்பேஸை கடந்து வருவீங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் சாஸ்ட்ராவில் இருக்கும் போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களுமே இந்த லெவலுக்கு வந்தால் தான் உங்களுக்கு நிறைய விஷயம் அவேர்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அவேர்னஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ சப்கான்ஷியஸாக 80% உங்களுக்கு வேலை செய்யுது. இனிமேலும் நான் என்னோட மைண்டு நான் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறேன் செய்கிறேன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. சோல் லெவலுக்கு வரணும். ஃபிசிக்கல்லேருந்து பாடியிலேருந்து சோல் லெவலுக்கு நீங்கள் வரணும். ஸோ நம்ம எல்லாரும் நினைக்கலாம் ஸோ இப்போ தான் ஏர்த்துக்கு அப்கிரேட் நடக்குதா அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஃபிசிக்கல் லெவலில் மேனிஃபெஸ்ட் நடக்கணும்னா அது ஏற்கனவே சோல் லெவலில் நடந்திருக்கணும். ஸோ 2020 சோல் லெவல்லே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் நடந்துடுச்சு. ஸோ கொரோனால நமக்கு புரியாத ஒரு விஷயம், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் சோல் லெவலில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மைண்ட் லெவலில் நிறைய சேஞ்சஸ் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மே 10th தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் லெவலில் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயமா மாறிட்டு வருது. ஸோ இந்த பெரிய ஷிஃப்ட், இந்த கிரேட் ஷிஃப்ட் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நானும் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏர்த்துக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் வருதுன்னு. ஸோ இனிமேல் நமக்குள்ளே நடந்த விஷயம், நம்ம மைண்டில் நடக்கிற விஷயம் இனிமேல் வெளியில் ஃபிசிக்கல் லெவலில் சேஞ்சஸ் பயங்கரமாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம்.
ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து சேஞ்சஸ் ஃபிசிக்கல் லெவலில் மாறிட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே நடந்தது, ஷிஃப்ட் ஏற்கனவே நடந்தது, சோல் லெவல் தான், இப்போ தான் ஃபிசிக்கல் லெவலில் மேனிஃபெஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஓகேவா? இதெல்லாமே குட் நியூஸ். இப்போ பேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ லோவர் எனர்ஜிஸ் அர்த் சப்போர்ட் பண்ணாது. எல்லாருமே ஹையர் 4th டைமென்ஷன் அண்ட் 5th டைமென்ஷனுக்கு வந்து ஆகணும். ஆஜ்னா அண்ட் சஹஸ்டாக்கு வந்து ஆகணும். சோல் ரியலைசேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒன்னஸ்க்கு வந்து ஆகணும். இதுக்காக தான் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, சென்டர்ஸ் இருக்குது, மெடிடேஷன் இருக்குது, யோகா இருக்குது, ஸோ சரண்டரன்ஸ்க்கான விஷயம் இருக்குது, காட் ரியலைசேஷன் இருக்குது, நிறைய விஷயம் ஹை லெவலில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏர்த் அப்கிரேடுக்காக இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்கிரேட் ஆகுங்க. ஓகேவா? ஸோ லோவர் லெவலில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் உங்கள் மைண்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லை சரண்டரன்ஸ் வரலன்னா, இல்லை இன்னும் வந்து நீங்கள் லோவர் எனர்ஜிஸில் ஒர்க் ஆகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர்த் சப்போர்ட் பண்ணாது. சப்போர்ட் பண்ணாதுன்னா என்னென்ன விஷயம் நடக்கலாம்னா, ஹெல்த் இஷ்யூஸ் மெயினாக. கேன்சர் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆக போகுது. நிறைய கேன்சர் இஷ்யூஸ் நிறைய வருது. நம்ம மைண்டை வச்சு என்ன பண்ணாலும் இந்த கேன்சருக்கு சொல்யூஷன் எடுத்துகிட்டே வர முடியாது. ஸோ அதுக்கு இருக்க ஒரே சொல்யூஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வரணும், இன்னர் ஹீலிங் பண்ணணும், ஹை ஃப்ரீக்வன்சிக்கு அப்கிரேட் பண்ணணும். நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் தான் கேன்சர். ஸோ ஹையர் எனர்ஜிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்மானால ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ நம்மளோட தாட்ஸ் தான் இமோஷன்ஸாக மாறுது, இமோஷன்ஸாக நம்ம பாடியை வந்து ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. ஸோ ஹார்மோன் செக்ரீஷனில் தான் நம்ம பாடியை உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம தாட்ஸை மாற்றினோன்னா நம்ம பாடியை ஹீல் ஆகும். இந்த விஷயத்த நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். எல்லாமே கர்மாவில் ஒர்க் ஆக போகுது. ஸோ கர்மா சரியாகணும்னா உங்களோட ஆக்ஷன்ஸ், உங்களோட தாட்ஸ் எல்லாமே சரிப்படுத்திட்டிங்கன்னா எல்லாமே சரியாகும். இந்த உலகமே லவ் பேஸ்ட் கர்மாக்கு போகுது. நீங்கள் இன்னுமே ஈகோ பேஸ்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சஃபரிங்காக இருக்கும். கேன்சரஸாக இருக்கிறது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஈகோ பேஸ்ட் கர்மா. ஸோ நார்சிஸ்டிக் பீப்புள் எல்லாமே கேன்சரஸாக இருந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய உலகத்துக்கு டார்க்னஸில் சப்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு, லோவர் எனர்ஜிஸில். இப்போ நம்ம பிரைட்னஸ்க்கு வந்துட்டோம். ஸோ யாங் எனர்ஜிஸ்க்கு வந்துட்டோம். இனிமேல் ஈகோலாம் சப்போர்ட் ஆகாது, லவ் பேஸ்ட் கர்மா தான் சப்போர்ட் ஆகும். ஸோ உள்ளே இருக்க இந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும். ஸோ ஈகோவெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்தாதான் நீங்கள் ஹீல் ஆவீங்க. செல்ஃப் ஹீலிங்கெல்லாம் நிறைய நீங்கள் வந்து பண்ணியாகணும். ஸோ மைண்ட், பாடி அண்ட் சோலில் இன்னர் ஒர்க்ஸ் நிறைய பண்ணியாகணும். இன்னர் ஒர்க்ஸ்க்கு தனியாக பிளேலிஸ்ட் நான் போட்டிருக்கேன், எல்லாருமே போய் பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாடிக்கு இன்னும் மட்டும் பண்ணுறீங்க, ஸோ சோல் லெவலில் பண்ணல, மைண்ட் லெவல் பண்ணலனாலும் வேலைக்கு ஆகாது. பஞ்சபூதத்தில் பண்ணி ஆகணும். earth எலமெண்ட், வாட்டர் எலமெண்ட், ஏர், சன்லைட், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியம். பஞ்சபூதத்தில் நம்ம பாடியை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு புரியணும். ஃபுட்டை மட்டும் சார்ந்து இல்லாமல் காற்றை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அதுக்கப்புறம் தண்ணி எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தெரியும். சன்லைட் ரொம்ப முக்கியமான விஷயம். சன்லைட் நம்மளுக்கு ரொம்ப தேவை, அதுவும் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியணும். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் தான் அவேர்னஸ். அவேர்னஸ்ன்றது உங்களுக்கு இந்த எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் மாதிரி ஃப்ரீ எனர்ஜிஸில் ஒர்க் ஆகுது. இந்த அவேர்னஸ் எப்படி உங்களுக்கு கொண்டு வரணும்னு உங்களுக்கு புரியணும். ஸோ இந்த மாதிரி பஞ்சபூதத்தில் உங்கள் பாடியை ரெடி பண்ணிக்கோங்க. இதுதான் ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு போகக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லி தருது. இதுக்கு தான் மெடிடேஷன், யோகா சென்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லோவர் எனர்ஜிஸில் சப்போர்ட் பண்ணாது. கேன்சர் எல்லாம் சரி பண்ணோன்னா, ஹாஸ்பிட்டல் போனோன்னா சரியாகாது. ஸோ இவ்வளோ நம்ம மைண்ட் வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு கொரோனாவுக்கு சரியான நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. ஒரு கேன்சருக்கு வந்து இன்னுமே கேன்சரால் நிறைய பேர் வந்து சஃபரிங்கில் தான் இருக்காங்க, நிறைய பேர் இறந்துட்டு தான் இருக்காங்க. என்னதான் மாத்திரை மருந்து சப்போர்ட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நம்ம இன்னர் ஒர்க் பண்ணாதான் நம்மளுக்கு சரியாகும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா நோட் பண்ணுங்கள். ஹை ஃப்ரீக்வன்சி போகுது கரெக்டாக. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் உலகம் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி சைடு, அதாவது குட்னஸ், குட் எத்திக்ஸ் சிஸ்டம், இதெல்லாம் இந்த சைடு இருக்குது. ஸோ இன்னொரு நெகட்டிவ் சைடும் இருக்கும். ஹை ஃப்ரீக்வன்சியில் நெகட்டிவ் சைடும் இருக்கும்.
ஸோ நெகட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டன் கம்யூனிட்டி நிறைய இருக்குது. இதுலேயும் நிறைய பீப்புள் அந்த சைடும் போயிடுறாங்க. ஒரு விஷயம் நீங்கள் அப்கிரேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிரைஸ்ட் சைடு நீங்கள் வரலன்னா ஆன்டி கிரைஸ்ட் சேட்டன் சைடு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ 2 விஷயம் உலகமே 2ஆக பிரிய போகுது. ஒன்று த குட்னஸ் சைட், இன்னொன்று ஆன்டி கிரைஸ்ட் சைடுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டாலும் இன்னர் ஒர்க்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் நெகட்டிவ் சைட் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நான் இப்போ போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி சைட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போயிட்டுருக்கும். இது சேட்டன் சைடும் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்யூச்சர் வீடியோஸில். ஸோ 2 விஷயம் பேட் நியூஸ் என்னென்னா, லோவர் எனர்ஜிஸ் எர்த் சப்போர்ட் பண்ணாத ஹையர் எனர்ஜிஸ்க்கு வரணும். சப்போஸ் ஹையர் எனர்ஜிஸ்க்கு வந்தால் கூட நீங்கள் நெகட்டிவ் சைட் போகக்கூடாது, பாசிட்டிவ் சைட் தான் நீங்கள் வரணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக செல்ஃப் ஹீலிங் இன்னர் ஒர்க்கெல்லாம் நிறைய நீங்கள் செய்யணும். ஸோ ஹார்ட்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. நான் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் இன்னுமே அந்த ட்வின் ஃப்ளேம்ஸ்லேருந்து கூட வெளியில் வரலை, ரொம்ப ஸ்லோவாக அப்டேட் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ நானுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக சொல்லிட்டு இருக்கேன். பட் அர்த்தோட ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லெவலே மேனிஃபெஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த சேஞ்சஸ்க்கெல்லாம் ரெடியாக இருங்க. ஸோ ஆல்ரெடி சரண்டரன்ஸில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களையும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், மற்றவங்களையும் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள், உள்ளே கூட்டிகிட்டு வாங்க. ஸோ சரண்டரன்ஸில் ஒன்னஸில் இருக்கவங்க, அவங்க சுற்றி இருக்கவங்களை எல்லாருமே நீங்கள் வந்து காப்பாற்றி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து நிறைய வந்து நார்சிஸ்டிக் பீப்புளும் சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு புது உலகத்துக்கு நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஹையர் எனர்ஜிஸ் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகுது. ஸோ ஃபாஸ்ட்டாக அப்கிரேட் ஆகுங்க. ஸோ என்னோடய இன்னர் ஒர்க்ஸ் வீடியோஸை வந்து கட்டாயமாக எல்லாருமே பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபிசிக்கல் லெவல்லையும் நம்ம செஞ்சாகணும், மைண்ட் லெவலையும் செஞ்சாகணும், சோல் லெவலையும் செஞ்சாகணும். 3 லெவல் ஆஃப் இன்னர் ஒர்க்ஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ திருப்பி நான் இன்னர் ஒர்க்ஸ் சொல்கிற ரீசன் என்னென்னா, இது மட்டும்தான் நம்மளை வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண, நம்ம இந்த உலகத்தில் இருக்க ஃப்ரீக்வன்சி கூட அடாப்ட் பண்ண வைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஷோம்னா. பை ஃப்ரம் Soulful Knowledge.